مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد. அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த தலைப்பிலான மாநாட்டில் கண்ணிய மார்க்கத்தை கலங்கப்படுத்தியவர்கள் யார் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. வல்ல இறைவன் இந்த மார்க்கத்தை கியாம நாள் வரை வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு உன்னத மார்க்கமாகவும், இந்த மார்க்கத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை நேரான சட்டத்திட்டங்களாகவும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை இன்றைய தினம் உங்களுக்காக, உங்களுடைய அருளாக, உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த மார்க்கத்தை பற்றி இஸ்லாயத்தை சொல்லி காட்டுகின்றான். வலக்கது சர்ரஃப்னா ஃபி ஹாதல் குர்ஆன் லின்னாஸி மின் குல்லி மஸலின் வ கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. இந்த திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஆனால் மனிதன் அவசரக்காரனாக அதிகம் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பறைசாற்றுகின்றார். ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹுஃபன் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா. இந்த நபி, இந்த தூதர், இவர் தூய ஏடுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றார். இதில் உள்ள இந்த சட்டத்திட்டங்கள் நேரான சட்டத்திட்டங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே, இந்த திருமறை குர்ஆனிலே அவன் அருளி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எவ்வளவு நேரிய சட்டத்திட்டங்கள், சரியான பாதை என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். ஆனால் இங்கே என்ன நிலைமை என்று நாம் ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால், முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், இஸ்லாத்தை மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யக்கூடியதாக தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், குறிப்பாக உலமாக்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு ஆலிம்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய பல நபர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது இவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது, இவர்கள் இந்த கண்ணிய மார்க்கத்தை எப்படியெல்லாம் களங்கப்படுத்துகின்றார்கள் என்பதைத்தான் இந்த உரையில உங்களுக்கு வீடியோ ஆதாரங்களோட நாம் உங்கள் மத்தியில சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இத காய்த்தல் ஓத்தல் இன்றி உண்மையிலேயே அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில நாம நம்முடைய வழியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய நன்மக்கள், அப்படி விரும்பக்கூடிய முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பார்களே ஆனால், அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த வீடியோக்களை அவர்கள் நடுநிலையோடு ஆய்வு செய்வார்களே ஆனால், இது இஸ்லாமா, இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு மார்க்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா இல்லை களங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். அதற்குத்தான் இப்பொழுது ஒவ்வொரு செய்தியாக உங்கள் முன்னால் நாம் எடுத்து வைக்க இருக்கின்றோம். ஒரே இறைவனை வணங்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில், ஏகத்துவமே இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று பறைசாற்றக்கூடிய ஒரு உன்னத மார்க்கத்தில் முதல்ல இவர்கள் வைத்த ஒரு அடிப்படையான கொள்கை முரண்பாடு, கொள்கையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படின்னா, இஸ்லாத்திற்கு எதிராக இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய, இறைவன் அல்லாதவர்களை வைக்கக்கூடிய இணை கற்பித்தல், ஷிர்கிற மிகப்பெரிய அநியாயத்தை இவர்கள் எவ்வித ஒரு உறுத்தலும் இல்லாமல் அல்லாஹ்வை இழிவுபடுத்தி, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தி இவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளாக அமைத்து வருகின்றார்கள் என்பதை நாம பார்க்கின்றோம். அதற்கு உண்டான ஆதாரங்களை தான் இப்ப நாம ஒவ்வொன்றா பார்க்க போகின்றோம். முதல்ல இந்த தர்காக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இவைகள் இஸ்லாத்திற்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்காக்கள் அனைத்தையும், தரைமட்டத்திற்கு மேல எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய தர்காக்கள் அனைத்தும் இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் தர்காக்கள் என்ற பெயர்ல வைத்துக் கொண்டு அடிக்கக்கூடிய கூத்துக்கள் கொஞ்சம் நெஞ்சமா? அந்த தர்காக்கள்ல போய் இவர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலைகளை செய்கின்றார்கள். இறைவனுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாது. லைத்தக மிஸ்லி ஷைஉன், அவனை போல எதுவும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக ஒருவனும் இல்லை
என்று இறைவன் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அந்த ஆற்றலை இங்கே தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய நிலையில தர்கா வணங்கிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கபூர் வணங்கிகளுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் இறைவன் அல்லாதவர்களை வைக்கக்கூடிய நிலைமை. அப்படி வைக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அதற்கு அளிக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? நாங்க யாரை அவுலியாக்கள் என்று நம்பி அவரிடத்துல பிரார்த்தனை செய்கின்றோமோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் வந்து விட்டது. இதுதான் இவர்களுடைய பிரதான வாதம். அந்த இறைவனுடைய ஆற்றல் அவுலியாக்களுக்கு வந்து விட்டதாக சொல்லக்கூடிய ஒரு முதல்ல அந்த செய்தியை பாருங்க. இறை நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை, இறை நேசர்களுடைய காது கேள்வி இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்து வந்துருது. அதே போல இறை நேசனுடைய கை இறைவனுடைய கைங்கிற அந்தஸ்து வருது. அதனாலதான் நம்மனால பார்க்க முடியாததெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது, நம்மனால கேட்க முடியாததெல்லாம் அவங்களால கேட்க முடியுது, நம்மனால செய்ய முடியாததெல்லாம் அவங்களால செய்ய முடியாத காரணம் என்ன? அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இறைவனுடைய தரப்பிலிருந்து நடக்குது. அந்த பவர் வந்துருச்சு, அதனாலதான் அது முடியுது. அப்ப கேட்டீங்களா? அதாவது இறைவனுடைய அந்த வல்லமையானது இவர்கள் யார் அவுலியாக்கள் என்று நம்புகின்றார்களோ அவர்களுக்கு வந்து விட்டதாக நம்புவதுதான் இவர்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இந்த அவுலியாக்கள் என்று இவர்களா நினைக்கக்கூடியவர்கள் வைக்கின்றார்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன பெரிய ஆதாரம் வேண்டும்? அதாவது அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இவர்கள் அவுலியாக்களை வைத்து விட்டு சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய பவர் அவர்களுக்கு வந்து விட்டது. அவுலியாக்கள் என்று இவர்கள் யாரை நம்புகின்றார்களோ அவர்களுடைய கை சாதாரண கை அல்லவா, அது அல்லாஹ்வுடைய கை. அவர்களுடைய கால் சாதாரண கால் இல்ல, அது அல்லாஹ்வுடைய காலு. அவருடைய வாய் சாதாரண வாய் இல்ல, அது அல்லாஹ்வுடைய வாய். ஏன்? அல்லாஹ்வுடைய பவர் வந்துருச்சு என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இவர்கள் இணை கற்பிக்கின்றார்கள் என்றால், அந்த அவுலியாக்கள் என்று இவர்கள் நம்பக்கூடியவர் வைக்கின்றார்கள் என்றால் அப்ப என்ன நிலைமை? இவர்கள் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்களா, களங்கப்படுத்தி இருக்கின்றார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அந்த தர்காக்கள்ல அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாக்களுடைய அந்த செயல்பாடு எல்லாம் பார்த்திருக்கின்றீர்களா? அவுலியாக்கள் என்று இவர்கள் யாரை சொல்கின்றார்கள்? அவுலியாக்களுடைய பெயரை கேட்டாலே இவர்கள் சொல்லக்கூடியது அவுலியாவா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னது? பீடி மஸ்தான் அவுலியா, அவுலியாவுடைய பேரு. பீக்காட்டு அவுலியா, அவுலியாவுடைய பேரு. அதே மாதிரி குட்டி மஸ்தான், சட்டி மஸ்தான், குரங்கு மஸ்தான் அவுலியா, பாஸ்போர்ட் அவுலியா என்று சொல்லி இவர்கள் வைக்கக்கூடிய பேரிலேயே தெரிகின்றதா இல்லையா? இது இறைவனுடைய அந்த நல்லடியார்களா இவர்கள்? பாருங்க, பீடி மஸ்தான் அவுலியா என்று சொல்லி ஒரு ஆளை பாட்டுறாங்க. இவர் தான் அந்த பீடி மஸ்தான் அவுலியா. அந்த டிஸ்பிளேல காட்டுங்க பீடி மஸ்தான் அவுலியா. பாத்தீங்களா? அதாவது பார்த்தாலே தெரியுது இது ஏதோ கஞ்சா போடுற கேஸ். கஞ்சா போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கிறுக்கனை பிடித்து கொண்டு இவர்கள் பீடி மஸ்தான் அவுலியா, மஸ்தான்னாலே கிறுக்கன்னு தான் அர்த்தம், மனநோயாளின்னு அர்த்தம். இவர் என்ன செய்கின்றார்? பாருங்க, பீடியோட கையில் இருக்கின்றார், பார்த்தாலே தெரியுது. இவரைத்தான் அவுலியா என்று வைத்திருக்கின்றார்கள். இப்பதான் அவர் விளக்கம் சொல்றாங்க, இவருடைய கை இருக்குல்ல, இந்த பீடி அடிச்ச கை, இது சாதாரண கை இல்ல, இது அல்லாஹ்வுடைய கை. இவர் கஞ்சா போட்டார்ல, இந்த கை கஞ்சா போட்டார்ல, இவர் வாய், இந்த வாய் சாதாரண வாய் இல்ல, இது அல்லாஹ்வுடைய வாய் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் அப்ப இதுதான் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய லட்சணமா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இந்த பீடி மஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கையை பாருங்க. 2 பீடி கட்டு, ஒரு தீப்பெட்டி. அந்த 2 பீடி கட்டை பத்த வைக்கிறதுக்கு இவருக்கு தீப்பெட்டி தேவைப்படுது. அவுலியான்றீங்க, அவருடைய பீடியை அவரே பத்த வைக்க முடியாது, அதுக்கு கூட இவருக்கு என்ன தேவைப்படுது? தீப்பெட்டி தான் தேவைப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. அப்ப இவர் எப்படி இறை நேசராக இருப்பார்? பீமா பள்ளி என்று திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்கால இந்த நபர், இந்த உட்கார்ந்து இருக்காரு, இந்த நபர் ஒரு மனநோயாளியாக இருந்துகிட்டு இருந்திருக்காரு. அவர் மூத்தா போனோடனே அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி வச்சு பீடி மஸ்தான் அவுலியான் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப இது எப்படி இஸ்லாம்? இந்த இஸ்லாத்தை இப்படி நீங்கள் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில காட்டுறீங்களே, இதை பார்த்து விட்டு பிற மத மக்கள் என்ன நினைப்பாங்க? இஸ்லாத்தை கண்ணியமா நினைப்பாங்களா, கேவலமாக நினைப்பார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, இதே மாதிரி பீடி மஸ்தான் அவுலியான்ற மாதிரியே இன்னொரு அவுலியா இருக்காரு. அவர் யார் அப்படின்னா, அவர் தான் பீடா அவுலியா. அவர் தான் பீடா அவுலியா. தெரியுதா? கையில பீடாவோட இருக்காரா? இவருடைய வாயை பார்த்தாலே பல்லு விலைக்கு 10 வருஷம் ஆன மாதிரி இருக்கின்றது. அவர் பீடா அவுலியா அப்படின்றாங்க. என்னவா? அவர் நாத்தம் பிடிச்ச அந்த வாயில நீங்க போய் அவரிடத்துல பரக்கத்து வேண்டி போனீங்கன்னா அவர் என்ன செய்வாரு?
அந்த பீடாவை போட்டு அவர் வாயில போட்டு மெல்லுவார். மென்றுட்டு அதை நல்லா சவைச்சு உங்க வாயில திணிச்சு விடுவார். அப்படி அதை நீங்க வாயில வாங்கி முழுங்குனீங்கன்னா உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். இஸ்லாம் சொல்லுது தூய்மை என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்துகின்றது. இங்க பல்லு விலைக்கு 10 வருஷமானவன் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவுளியா என்று உட்கார வைத்து அந்த நாத்தம் பிடிச்ச வாயில அதை வைத்து நீங்க என்ன செய்ய வேண்டுமா? அதை நீங்க என்ன செய்ய, இப்படி வந்து அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பீடா எடுத்து நீங்க வாயில வச்சு முழுங்குங்க என்று சொல்வார்களே. ஆனால் இது இஸ்லாமா? இதை பார்க்கக்கூடிய பிரமத மக்கள் என்ன நினைப்பாங்க? இஸ்லாத்தை கண்ணியமாக நினைப்பார்களா இல்லை காரி உமிழ்வார்களா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இதை இஸ்லாமாக காட்டி இஸ்லாத்தை கலங்கப்படுத்தியது யார்? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப இதுதான் இவர்களுடைய பிரதான வேலை. அப்ப இவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க? இந்த பீடா போடுற வாய் இருக்குல்ல, இந்த வாய் இது சாதாரண வாய் இல்ல, இது அல்லாஹ்வுடைய வாயின்றாங்க. இது நார வாய். இது இந்த நாரவாய அல்லாஹ்வுடைய வாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து துணிச்சலும் தைரியமும் நெஞ்சலத்தமும் இருக்கின்றது என்றால் அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகின்றீர்கள், எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகின்றீர்கள் சிந்திக்கணுமா இல்லையா? அதோடு மட்டுமில்லாம இப்படிப்பட்ட இந்த அவுளியாக்கள் இருக்காங்கல்ல, யார் இந்த பீடி மஸ்தான் பீக்காட்ட அவுளியா, இவர்கள்லாம் வந்து அல்லாஹ்விடத்துல போய் கேட்டா அல்லாஹ் உடனே கொடுத்துருவானா. நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்காம இருப்பான். ஆனா இந்த பீக்காட்ட அவுளியாவோ பீடி மஸ்தான அவுளியாவோ போய் நின்னா அல்லாஹ் உடனே அள்ளி கொடுத்துருவான். அதுவும் பாருங்க, அது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து அதையும் சொல்றாங்கன்னு பாருங்க. நாமெல்லாம் அல்லாட்ட கேட்டாக்கா உடனே தருவான், லேட்டாவும் தருவான், சொல்ல முடியாது. ஆனா வலிமார்கள் நமக்காண்டி துவா செஞ்சாலும் வச்சுக்கிறீங்களேன், அல்லாஹ் உடனடியா தந்து விடுவான். விளங்கிருச்சா? இப்ப ஒரு அப்துல் காதர் அல்லாட்ட துவா செய்றாரு. யாரா அது? அல்லாஹ் பாப்பான். அப்துல் காதர் போடாங்கிட்டு. அடுத்து ஒரு பீடி மஸ்தான் அவுளியா எந்திரிக்கிறார். யா அல்லாஹ் வாடா பீடி மஸ்தான் அவுளியாவா, வாடா வந்துடா, நீ தாண்டா என்னுடைய அவுளியா என்று சொல்லி அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவான் என்று நம்மளும் நாங்களும் நீங்களும் கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? இந்த பீடி மஸ்தான் அவுளியா பீக்காட்ட அவுளியா கேட்டா அல்லாஹ் உடனே, இந்த பீடா அவுளியா கேட்டா உடனே அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்ப அல்லாஹ்வை எந்த இடத்துல இவர்கள் வைத்திருக்கின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அதோடு மட்டுமல்லாம ஒருத்தர் பேசுறார், என்னது அவுலியாக்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு வந்து இந்த உலகத்துல எந்த விதமான தங்குதடையும் இல்ல, எந்த விதமான ஒரு அந்த வரையறைகளுமே இல்லாம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் ஆஜராவாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு போய் அவுலியாக்கள் என்பவர் இவர்கள் நம்பக்கூடியவர்கள் கொடுத்து அப்படியே அப்பட்டமாக ஷிர்க் செய்யக்கூடிய வேலையை பாருங்க. வழிமாறுகளுக்கு எது ஊர்? வானத்திற்கு கீழால் பூமிக்கு மேலால் அவர்களுக்கு எந்த திரையும் கிடையாது. நாம் தான் பூகோள அமைப்பின் பிரகாரம் ஊரினுடைய எல்லை வகுத்திருக்கிறோம். காயல்பட்டணம், ஆர்வலேரி, தூத்துக்குடி என்று வைத்திருப்போம். மாவட்டங்களை வைத்திருப்போம், மாநிலங்களை பிரித்திருப்போம், இந்தியா இலங்கை என்ற நாடுகளை பிரிப்போம். ஆனால் வானத்திற்கு கீழால் பூமி முழுவதும் மொத்தமும் வழிமாறுகளுக்கு சொந்தம். விளங்கிருச்சா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாமே வழிமாறுகளுக்கு சொந்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வானங்கள் மற்றும் பூமி அவற்றுக்கு இடைப்பட்டவை எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவன் அல்லாஹ்ன்ற இடத்தை தூக்கிட்டு அவுலியான்னு போட்டு விட்டாங்க. அவுலியாக்களுக்கே சொந்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு எந்த தங்குதடையும் கிடையாது. எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் தசர்ருபாத் தங்களுடைய அந்த பயணத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும், எங்கு வேண்டுமானாலும் இருக்க முடியும், எங்கு வேண்டுமானாலும் ஆஜராக முடியும். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அல்லாத ஒரு திறந்த பூமியை அல்லாஹ் வழிமாறுகளுக்கு வழங்கி இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அப்பா நம்முடைய அப்பா சையது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமது ஊரிலே முகதும் பள்ளியிலே தான் அசர் தொழுகை இமாமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்நேரம் கண்ணனூரிலே இருக்கிற ஷேக் புகாரி தங்கள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள், தன்னுடைய முறையிலே அழைக்கிறார்கள். தொழுகையில் இருக்கிற போது, அசர் தொழுகையில் இருந்தபோது அப்படியே அங்கிருந்து கண்ணனூரிலே ஷேக்கு முன்னாலே ஆஜராகிவிட்டார். விளங்கிருச்சா? தொழுதுகிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டாராம் அவங்க சேக். தொழுதுகிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்ட உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? தொழுகையை விட்டு போயிட்டான். விளங்கிக்கிறீங்க? அவுலியா கேட்டா இப்படி எப்படி இவர் அப்படி அவுலியாவா இருக்க முடியும்? எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம எல்லா இடத்துலயும் ஆஜராவாங்கன்றீங்களே, அல்லாஹ்வுடைய தூதராலே முடியலையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய செல்லும் பொழுது ஹுதைபியா என்ற இடத்துல தடுக்கப்படுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கல. அவங்களோட சென்ற சகாபாக்களுக்கு அனுமதி வழங்கப்படல. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு திரும்பி தானே வந்தாங்க. உடனடியாக ஹுதைபியால இங்க இருக்கிற மாதிரி இப்ப கஅபத்துல்லாஹ் ஆஜராகிறேன் என்று சொன்னார்களா? அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை இவர்கள் அவுலியாக்கள் என்று நம்பக்கூடியவர்களுக்கு கொடுத்து இவர்கள் முஷ்ரிக் ஆகி விட்டார்களா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை கற்பித்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அநியாயத்தை இவர்கள் எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் செய்கின்றார்கள் என்றால் இதுதான் மார்க்கத்தை கண்ணியப்படக்கூடிய லட்சணமா? சிந்திக்கணுமா இல்லையா? அதோடு பாருங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான ஆற்றலும் இருக்கு என்று நம்புறதுதான் இஸ்லாம். அதுதான் தௌஹீத். இதுக்கு ஆதாரம் கேட்கிறான். இருக்கு, அதாவது அல்லாஹ்க்கு எல்லா வல்லமையும் இருக்குன்றதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறாங்க. ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து பல மனிதர்கள் பல மொழிகளில் கேட்டால் அதை கேட்கும் சக்தி அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்று சொல்கிறீர்கள். இது எந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அதை கேட்டு பதிலளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறார். உங்களுக்கு நம்மள எங்க கொண்டு போறாங்க? அதுல நம்பிக்கை இல்ல. அல்லாஹ்வுக்கு அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பது உங்களுக்கு சந்தேகம். விளங்கிருச்சா? இதுதான் இவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய லட்சணம். அல்லாஹ்வுக்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? ஏன் அலா குல்லி ஷைஇன் கதீர்ன்றது தெரியாதா? அனைத்து பொருள் மீதும் அவன் தான் ஆற்றல் உடையவன். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன்
இழுக்க இழுக்கதான் ரஹ்மத் இறங்கும் போல பாத்துக்கிறேங்க. இந்த கொடுமையெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வெளியிருந்து பார்க்கக்கூடிய பிற மத மக்கள் இஸ்லாத்தை பத்தி என்ன நினைப்பார்கள்? இஸ்லாத்தினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுமா? இதை கொண்டு போய் இஸ்லாம்னு சொன்னா இஸ்லாத்தை பத்தி மக்கள் என்ன விளங்குவாங்க? சிந்திச்சு பாருங்க. அடுத்து ஒரு அஜரத்தின் ரசிகாரு ஷேகு வர்றாரு, எல்லாம் பொம்பளைகளுக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய அநியாயத்தை பாருங்க. அந்த அநியாயம் ஆம்பளைக்கு முத்தம். ஒரு நல்லடியார் என்பவர் எப்படி இருப்பார்? இஸ்லாமிய கடமைகளான நோன்பு, தொழுகை போன்ற அனைத்து கூட வைக்கவில்லை. இவர் ஷேகாம், நபிகளாரின் வாரிசாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரும் எவர் காலிலும் விழக்கூடாது, சிரம் தாழ்த்துவது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே மரியாதை, பக்தி என்ற பெயரில் காலில் விழுந்து வணங்குகிறார்கள். இதை தடுக்க வேண்டிய இவர் தடவி கொடுக்கிறார். இளம் பெண்களை ஆசீர்வதிக்கிறேன் பேரொழி என்ற பெயரில் முத்தமிடுகிறார். அந்நிய பெண்ணாயிற்றே என்ற சங்கோஜமோ வெட்கமோ எதுவுமின்றி தாராளமாக முத்தமிடுகிறார். இந்த பெண் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமன் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை அந்நிய பெண்ணுடைய கையில அந்நிய பெண்கள் மேல பட்டதே கிடையாது என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்தாங்க. இந்த ஒழுக்கங்கட்ட கூட்டம் என்ன செய்கின்றது? பொம்பளைகளை கட்டிப்பிடிக்கக்கூடிய அநியாயத்தை பாக்குறோம். இவர் அடுத்த பொண்டாட்டி இவர் கட்டிப்பிடிக்கிறாரு, இவருடைய பொண்டாட்டி வரவன் போறவன் எல்லாம் கட்டிப்பிடிக்குது. அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, அந்த கொடுமையும் பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்ததா? மகானின் மனைவியின் முத்தம் கிடைத்த இவர் பிற பெண்களை முத்தமிடுகிறார். இவரது குடும்பத்து பெண்களை பக்தர்கள் முத்தமிடுவதை பாருங்கள். மகானின் மனைவியின் முத்தம் கிடைத்த பூரிப்பில் பக்தர்கள் செல்கின்றனர். இதுதான் இவர்கள் மார்க்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய லட்சணம். பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி பாருங்க, அதாவது கோரிப்பாளையம் தர்கால கவாலி பாட்டு வைக்கிறாங்க. கவாலின்னா என்ன? இந்த மாதிரி குத்துப்பாட்டு போடுறதெல்லாம் அவுலியாக்களுடைய அருள் இறங்கிரு உங்களுக்கு. அந்த மாதிரி கூப்பிட்டு பொம்பளைகளை ஆபாசமா ஆட விடுறது. அதுல தர்காக்களுடைய நிர்வாகிகள் சேர்ந்து பணமழை புளிகிறாங்க, தலையில அள்ளி போட்டு. அந்த கொடுமையை பாருங்க. நடுவுல உட்கார வச்சு காசு அள்ளி போடுறது, பறக்கத்து இறங்குது. பாத்துக்கிறேன். இதுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? சிந்திக்கணுமா இல்லையா? பிற மத மக்கள் என்னென்னலாம் அநியாயம் பண்ணுகின்றார்களோ எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே செய்வது. குழந்தைகளை மேல மாடியில இருந்து தூக்கி வீசுறது. என்னன்னு கேட்டா அவுலியாக்களுடைய அருள் கிடைக்குமா? பாத்துக்கிறேன். வீசுறாங்க பாருங்க. அஜ்மீர் தர்காதான். இது இஸ்லாமா? இஸ்லாத்துல இப்படி ஏதாவது இருக்கின்றதா? குழந்தைகளை தூக்கி போடும்போது ஏதாவது கீழே விழுந்துட்டா முடிஞ்சு வச்சு, அதோட அவ்வளவுதான். அப்படிப்பட்ட கொடுமைகளை இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய அநியாயத்தை பார்க்கின்றோம். அதே மாதிரி பாருங்க, அதாவது தூய்மையை பற்றி இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறது. தர்கால இருந்து வெளியேறி வரக்கூடிய சாக்கடை அள்ளி குடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அவுலியாக்களுடைய ரஹ்மத் இறங்கு. ரஹ்மத் இறங்குமா முசீபத் இறங்குமா? இங்க பாருங்க, அல்றாங்களா சாக்கடை அள்ளி கரெக்டா பேக் பண்றாங்க. பேக் பண்ணிட்டு காசு கொடுத்து விற்கிறாங்க. அதாவது அவுலியாக்கள் மேல ஓரளவு முகப்பத்து இருக்கக்கூடியவர்கள் குடிப்பாங்க. ரொம்ப முகப்பத்து பொங்கி வலிஞ்சிச்சுன்னு வைங்க, குளிச்சுறாங்க அதிலேயே போய். அதை பாக்குறீங்களா? இங்க பாரு, குளிக்கிறது நம்மளுடைய உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் குளிக்கிறோம். அதாவது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய ஆள்கள் கருப்பா இருக்கக்கூடிய ஆள்கள் குளிக்க போனா வெள்ளையாவாங்க. இவங்க வெள்ளையா இருக்கிறவங்க போயிட்டு கருப்பாய் வர்றான். இங்க பாருங்க, அவுலியாக்களுடைய மகிமை. அதாவது மேலாப்புல அல்னா அந்த அளவுக்கு சாக்கடையினுடைய பறக்கத்து இறங்காதுல நல்லா கலக்கி விட்டுக்கிறா. நல்லா கலக்கி விடுங்கதான்.
போறாரு வெள்ள வெள்ளையன்னு தான் போறாரு. இப்ப குளிச்சுட்டு வெளியே வர பாருங்க அவனை. இதெல்லாம் வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பான் சொல்லுங்க. இதை பார்த்து விட்டு யாரா ஒரு ஆள் இஸ்லாத்தை கண்ணியமானதாக கருதுவார்களா? இதைத்தானே இஸ்லாம் நீங்க மக்கள் மத்தியில் போதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னன்னு கேட்டா, இவர்கள் இறையச்சம் என்பது உங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருக்கின்றது? நீங்க செய்யக்கூடிய எந்த இவாதத்திலேயாவது இறையச்சம் இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றதா? மௌலுத் என்ற பேர்ல அடிக்கக்கூடிய கூத்து கும்மாளம் தெரியுமா இல்லையா? எல்லாம் காசுதான் மேட்ரு. கொடுக்கக்கூடிய காசுக்கு தகுந்த மாதிரி கூறு. இதுல நம்ம பெரிய மௌலானா ஒருத்தோட்ட கேட்டாங்க, இந்த சினிமா பாடல்ல எல்லாம் வந்துகிட்டு மெட்டு எடுக்கிறாங்களே ஹஜ்ரத், இது கூடுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் ஆரம்பிச்சார், சகோதரர்களே, இந்த மாதிரி சினிமா பாடல்களில் இருந்து மெட்டெடுக்கலாமான்னு கேக்குறாங்க. தரமான பாடல்கள் இருந்து மட்டும் மெட்டெடுக்கலாம். பத்துவா பாத்துக்கிறீங்க. இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்ல. அது கவனம் எடுக்கிறப்ப என்ன செய்யணும்? நாகரிகமான பாட்டுல தான் மெட்டு எடுக்கணுமா? வந்து சரியில்லாத பாட்டுல மெட்டு எடுத்துடக்கூடாது. கவனமா இருக்கணும். இறைச்சம் முக்கியம் நமக்கு. மெட்டு சினிமா வந்து பிடிச்சி அதனால கூட சொல்ல முடியும். நமக்கு ராகம் போடுவது, குர்ஆன் ஓதுவதே பாத்தீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகத்தோடு ஓதுவாங்க. அது இவர்கள் கேடு கட்டத்தனமா சினிமா பாட்டு எடுக்கிறது குர்ஆனை துணைக்கி இருக்கிறாரு. பாத்துக்கிறீங்க. நீ குர்ஆனை வந்து தக்பீர் கட்டி குர்ஆனை ஒரு ரஜினி பட பாட்டுல ஓதிட்டு நீ வெளியே போக முடியுமா? முதல்ல ஓதி காட்டு வாப்போம். நீனு என்ன நடக்கும்னு தெரியுமா இல்லையா? ஆனா குர்ஆனை இழுத்து அதை நியாயப்படுத்தி அடுத்து ராகம் பெருசல். அதே நேரத்தில் சினிமா பாட்டுன்ற உடனே தப்பாங்குத்து பாடல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாட, அந்த மீனிங்ல பாடக்கூடாது. இறையச்சத்தை பாத்தீங்களா எப்படின்னு? டப்பாங்குத்து பாட்டுலாம் கூடாது. குத்து டப்பா பாட்டு அது ஓகே, பிரச்சனை இல்ல. ஏன்னு கேட்டா அந்த மெட்டுல பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டு நினைவு வந்துடும். அது கூடாது. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்லைன்னா எதுவுமே நம்ம நடுநிலையா போகணும். ராகம் ரொம்ப முக்கியம். நடுநிலை முக்கியம். ரொம்ப கவனம். நடுநிலையா மெட்டு எடுக்கிற பாக்குறீங்களா? இவர் இதே இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் வந்து அவர் உஸ்தாதா இருக்கக்கூடிய மாணவர்கள், பிலாலியா மதரசா மாணவர்கள் பாடுறாங்க பாருங்க, கேடுகட்ட பாட்டு. வாரும் நபியே நீர் வாரும் நபியே எம் வல்லல் ரசூலுல்லாஹே நூறுன் நபியே வாரும் நபியே நீர் வாரும் நபியே எம் வல்லல் ரசூலுல்லாஹே நூறுன் நபியே. உன்னை நினைச்சேன் நீ உன்னை நினைச்சேன். பாருங்க, இதெல்லாம் படிச்சா அப்படியே அல்லாஹ்வுடைய அப்படியே பயம் நிறைய வந்துரும் உங்களுக்கு. ஏன் டப்பாங்குத்து கூடாது சகோதரர்களே? நீங்க என்ன செய்யணும்? குத்து டப்பா போடுங்க சகோதரர்களே. எப்படி பாத்தீங்களா? இவங்களே என்ன செய்யறது? இவரே வெளியே பத்துவா கொடுத்துட்டு இவங்களே இவர்களுடைய மாணவர்களுக்கு பாட்டு பாடக்கூடிய அநியாயத்தை பாருங்க. இதெல்லாம் வந்துகிட்டு இதெல்லாம் படிச்சா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஞாபகம் வருமா? இல்ல விஜயகாந்த் ஞாபகம் வருமா? உனக்கு சிந்திக்கணுமா இல்லையா? அதுல நம்மால் இன்னொருத்தர் வந்துட்டா அது என்ன? இதெல்லாம் சரியில்லை. ஏஆர் ரஹ்மானுடைய மட்டும்தான் ஓகே. அதுக்கு அடுத்து நபியே 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 அல்லாஹ் அல்லாஹ் மீது அன்பை கொண்ட குரல்கள் வாழ்வில் நடந்திட்ட கொடுமைகள் கேட்டு அன்பே அன்பே ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கொல்லாதே. அதுல அல் ஹாஃபில் ஏஆர் அப்துல் காதர் வாஃபிகா. எதுக்கு எதுக்கு ஹாஃபில் எதுக்கு ஹிஃபில் பண்ணாரு? ஊர்ல உள்ள பாட்டு ஃபுல்லா ஹிஃபில் பண்ற ஆளுக்கு ஹாஃபில் விளங்கி போச்சு.
நீ எப்படி ஆப்பிள் பட்டம் கொடுத்தீங்கன்னு விளங்கிருச்சா இல்லையா? அதுக்கு எடுத்து பாருங்க சம்பந்தமே இல்லாம அது சாமி பாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றாங்களாம். கருணை நபி நடந்து வந்தால் கஸ்தூரி காமில் நபி வாய் நீரந்தால் அவன் அருளாளன் நல்ல அன்பாளன் அந்த ஆதிநாயன் தூதர் நபி ஆத்தாவுன் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு எப்படின்னு பாருங்க. இதுதான் இவர்கள் அல்லாஹ்வை போலக்கூடிய லட்சணம். அல்லாஹ்வுடைய தூதரை மௌலூது பாட்டு பாடுறாங்களாம். விளங்கிருச்சா? இவர்களுடைய நிலை என்னன்னு புரிஞ்சிருச்சா? இதுல பக்காவா மியூசிக் எல்லாம் போட்டு செட் பண்ணி அந்த கொடுமையை நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்காகவே இசையமைச்சு என்ன செய்யறாங்க, இந்த பாட்டு பாடுறாங்க பாருங்க. காத்தாங்குடிக்கு பக்கத்துல கலந்தர் வழி பக்கமா நாம் உள்ளமேங்கி வந்தவனே நல்லவன் தேடி வந்தவனே உயர்வான நாட்டம் இங்கே நிஜமாகுமே பாறையா பாறையா. இதான் சொர்க்கத்துக்கு அழைக்கிற கூட்டம் பாருங்க. விளங்கிருச்சா? இதுதான் இவர்கள் மார்க்கம் என்று இவர்கள் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தக்கூடிய செய்திகள். இதுதான்னா இதை பார்த்து விட்டு இஸ்லாத்தை பற்றி பிற மத மக்கள் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்படி கேடுகட்டதனமா இருக்காங்க, இதுக்கு எதுக்குடா நம்ம இஸ்லாத்துல போய் சேரணும், நம்ம இருக்கிற இந்த மதம் தேவையில்லைன்னு நினைப்பாங்களா இல்லையா? இவர்கள் செய்யக்கூடிய இந்த கூத்துக்களை பார்த்து விட்டு அஜரத் இந்த மாதிரி சூப்பரா ஒரு டப்பாங்குத்து பாட்டு ஒண்ணு போட்டீங்க மௌலூதுல, இதை பார்த்து விட்டு 2 பேர் இஸ்லாத் தழுவிருக்காங்க, ஒரு ஆளை காட்டுவா போனீங்க. நீங்க இந்த மாதிரி சாக்கடை தண்ணி அள்ளி தலையில ஊத்துறீங்கல்ல, இதை பார்த்து நெகிழ்ந்து போய் 40 பேர் இஸ்லாத் தழுவிட்டாங்க. சொல்லு, ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா உங்களால? ஆனால் இவர்களுடைய நிலைமை என்ன? ஒரு மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த இப்படிப்பட்ட விஷயங்களை மார்க்கம் என்ற பெயரால் செய்வதுதான இவர்களுடைய நிலையாக இருக்கின்றது. திக்ர், இஸ்லாத்தினுடைய இறைவனை நினைவு கூறக்கூடிய ஒரு திக்ர் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டினார்கள். இந்த கூட்டம் எப்படி திக்ர் பண்ணுதுன்னு பாக்குறீங்களா? இறுதியா ஃபைனல் ஆரம்பமாறப்ப 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து போக போக பாத்தீங்கன்னா 50, அப்புறம் 70, அப்புறம் 80, 120, 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். அப்படி ஓடும் பொழுது தலையில உள்ள தலப்பா அளப்பாலாம் தன்னால அவ்வளவுதான். நீ போக ஒன்னா அவுந்துடுவோம், அது வேணாம் வேற. சரியா? அப்ப இதுதான் இவர்கள் இறைவனை நினைவு கூறக்கூடிய லட்சணம். இதுல கூட்டணி பாத்தீங்கன்னா அதாவது டிகிரி கணக்குல வச்சிருக்காங்க. 80 டிகிரி 90 டிகிரி இப்படி நெட்ட குத்தல் இப்படி பறக்கிறது. அது பாக்குறீங்களா? அல்லாஹ்வை நினைவு கூறாங்களாமா. கேட்டுக்கிறேங்க என்னன்னு கேட்டா திக்ர். இது கூடுமா அப்படின்னு கேட்டா நம்மால் வந்துட்டாரு. யாரு? சகோதரர்களே, அதாவது சகோதரர்களே, நாம திக்ர் செய்வதில் பல வகை இருக்கிறது ஆரம்பிச்சார். என்னது? வித்தியாசமான பத்துவா பாத்துக்கிறீங்க. பல வகை இருக்குங்க. ஆரம்பிச்சார். நாவினால் சொல்லுகிற திக்ர், நம்ம எல்லாம் சொல்ற நாவல அது ஒரு திக்ர். நாவினால் சொல்லக்கூடிய திக்ர் இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு மேல போறதெல்லாம் நமக்கும் வரைக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? பாருங்க. இன்னொன்னு இருக்குங்க, கல்பினால் செய்கின்ற திக்கரும் இருக்கிறது, அதே போல மூச்சினால் செய்கின்ற திக்கரும் இருக்கிறது.
விளங்கிருச்சா? மூச்சினால் செய்யக்கூடிய திக்ரான் என்னது? அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ், ஓகே சரி, அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்து இதுதான் திக்ராது. எங்க இருந்து காப்பி அடிச்சீங்க? இத போடவா? எங்க இருந்து காப்பி அடிச்சீங்கன்னு இப்படி டான்ஸ் ஆடுறது எங்க இருந்து? இந்த காட்டுறேன் பாருங்க. இதுல இவன் செய்யக்கூடிய இந்த வேலையத்தான் திக்ரே கல்பியா, திக்ரே நூரியா, திக்ரே எந்திரியா, திக்ரே தவுரியான்னு சொல்லிட்டு நீ செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த மாதிரியான அநியாயங்கள் செய்யக்கூடியவர்கள் இது இஸ்லாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதைத்தானே மக்கள் மத்தியில் போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய பிரமத மக்கள் இது இஸ்லாம் என்று விளங்குவார்களா? அப்ப இதெல்லாம் மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம்ல, அதனாலதான் பொறுக்க முடியல. அதனாலதான் தௌஹீத் ஜமாத்த கண்ணில் காட்ட முடியல. இப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி வந்துகிட்டு பாத்தியா தர்கா தட்டு தகடு தாயத்து என்று கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றோம். வந்து கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. அதுதானே? அதத்தான் இதுதான் இதற்காகத்தான் இந்த மக்கள் மத்தியில இந்த ஏகத்துவத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த விதமான ஒரு வளைவும் இல்லாம தெல்ல தெளிவாக மக்கள் மத்தியில போட்டு உடைக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? ஃபஸ்தாவு பிமா துஅமர், உமக்கு ஏவப்பட்டதை தயவுதாட்சியம் இல்லாம போட்டு உடைப்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த அடிப்படையில் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து எம்பக்கூடிய பணியை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திறம்பட செய்து வருகின்றது. குல் ஜால் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. இந்த சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழியக்கூடியது அழிகின்றது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இப்படிப்பட்ட அந்த உன்னதமான வழிகாட்டுதலின் அடிப்படையில அசத்தியத்தை அழித்து நிற்கக்கூடிய பணி நாம் ஒவ்வொருவரும் கையில் எடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.